அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் யாரையும் ஏமாத்தல, யாருக்கிட்டயும் அடிச்சு புடுங்கல. நேர்மையா தொழில் பண்ணி சம்பாதிக்கணும் தானே ஆசைப்பட்டேன். எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? சுதா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் ஏன் வந்துச்சுன்னு கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. அதை நினைச்சு புலம்புறதும் யூஸ் கிடையாது. சுதா, பிசினஸ்ல ஜெயிச்சவங்க எல்லாம் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அதை எப்படி டீல் பண்றதுன்னு தான் யோசிப்பாங்க. ஆமா, அந்த ராஜேஷ் உனக்கு வில்லங்கமா வந்து சேர்ந்திருக்கான். அந்த மாதிரி ரவுடிங்க எல்லாம் பணத்தை எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. அது முன்னாலே கேட்டு தொலைச்சிருக்கலாம்ல. நான் 10 நாளா அந்த ஏரியால கடை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அவங்க ஆளுங்க பார்க்காமல இருந்திருப்பாங்க? அப்பவே வந்து பேசியிருந்தா அவன் கேக்குறத மூஞ்சில எடுத்து வீசிருக்கலாமே. கரெக்டா கடை திறக்கிற விழா அன்னைக்கு ஏனா வந்து கலாட்டா பண்ணணும்? சுதா, நீ என்ன சொல்ல வர? நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறது யாருக்கும் பிடிக்கல. இல்லன்னா அந்த இடத்தை வாங்க வேற யாரும் ஆசைப்படுறாங்க. அவங்கதான் கடைசி நேரத்துல வந்து பிரச்சனை பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. நீ முதல்ல சொன்னது சரியா இருக்க வாய்ப்பில்ல சுதா. இப்பதான் நீ சின்ன ஷாப் ஆரம்பிக்க போற, அதுக்குள்ள உன்னை யாரு கெடுக்கணும்னு நினைப்பாங்க? அந்த அளவுக்கு வேண்டாதவங்க யார் இருக்கா? சுதா, ஒருவேளை இதெல்லாம் அந்த ரவியோட வேலையா இருக்குமோ? இல்ல அருண், அவன்தான் போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா சுத்திட்டு இருக்கானே. அவன் இத செஞ்சிருப்பானான்னு எனக்கு தோணல. சுதா அண்ணியும் சொல்றத வச்சு பார்த்தா அந்த இடத்த வேற யாரோ டார்கெட் பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். இடம்தான் பிரச்சனைன்னு ஹவுஸ் ஓனர் முதல்ல சொல்லிருக்கலாமே. ஏன் வாடகை அட்வான்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேனே. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல சுதா. நீ ஏன் அந்த இடத்த கட்டிக்கிட்டு அழணும்? ஊர் உலகத்துல வேற இடமே இல்லையா? சென்டிமெண்டா பார்த்தாலும் அது இப்போ ராசி இல்லாத இடமா போச்சு. அங்க ரவுடிங்க தொல்லை வேற இருக்கு. பேசாம இதே மாதிரி வேற ஏரியாவுல இடம் பார்த்துட்டா என்ன? மெயின் ரோடுக்கு பக்கத்துல இப்படி ஒரு இடம் அமையறது கஷ்டம் அத்தை. நிறைய இடம் தேடி பார்த்து கடைசியில தான் இதை ஓகேவே பண்ணோம். மறுபடியும் புதுசா ஒரு இடம் தேடி ஷாப் கட்டணும்னா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். செலவு, லோன் அமௌண்ட்டை விட எல்லாமே டபுள் ஆயிடும். கடையை எப்படி சரி பண்ணி திரும்ப ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஐயோ, எந்த பக்கமும் போக முடியாம நான் லாக் ஆயிட்ட மாதிரி இருக்கு. ஏய் சுதா, ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. சுதா, என்ன நீ ரொம்ப தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிற. இதுக்கு பின்னால யாரு இருக்கா, அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த பிரச்சனைய நம்ம எப்படியாவது சரி பண்ணிடலாம். சுதா, சுதா, இங்க பாரு, இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நீ நம்பிக்கையை மட்டும் இழக்காம இரு, சரியா?